தொகுதி அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்துல இருக்கைகள் அதிகரிச்சிருக்காங்க. நம்முடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில தொகுதி அதிகரிக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் பாமக கட்சிகள் நேற்று கூட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பல கட்சிகள் அவர்கள் இவர்களுடைய நிலைப்பாடுகள் இவர்கள் சொன்ன விஷயத்தை ஆதரிக்கிறாங்க. என்ன ஆதரிக்கிறாங்க சொன்னா தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையிட்டா எந்த கட்சியும் தமிழ்நாடு பிஜேபி அதை ஏற்றுக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறைப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னா, தேர்தல் ஆணையம் சொன்னா தமிழ்நாடு பிஜேபி இதை எதிர்பார்ப்போம். தமிழ்நாடு பிஜேபி அன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துல கலந்து அப்படி ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையமோ மத்திய அரசாங்கமோ கொடுத்ததுன்னு சொன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்துல தமிழ்நாடு பிஜேபி கலந்துக்கிறார். மாற்றம் இல்ல, அது என்ன சொல்றாங்க? அந்த அடிப்படையில கலந்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 8 தொகுதி குறைஞ்சு கூப்பிடுறாங்க அனைத்து கட்சி. அப்ப 8 தொகுதி குறைஞ்சு நாங்க இல்லைன்னு சொல்றோம். நாங்க ஆளக்கூடிய கட்சி. இங்க அரசாங்கம் தெளிவுபடுத்திருக்க, எங்களுடைய தலைவர் தெளிவுபடுத்திருக்காரு. நாங்க தொகுதி குறையாது, தொகுதி அதிகரிக்கும், பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதிகரிக்கும். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அரசாங்கம் இதை பத்தி சரியா எந்த அறிவிப்பு வெளியிடலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு நாங்க வேண்டாம். எப்போதுமே பிஜேபி வராதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்துட்டீங்க. அது போல இந்த திட்டமும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்திய நாங்க கொண்டு வந்து தெரிஞ்சுக்கோமா இல்ல நீட் தேர்வு வரும்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க வேணும் தான் சொல்றோம். நாங்க என்னைக்கு வராதுன்னு சொல்லலையே. நாங்க நீட் தேர்வு வேணும் தான் சொன்னா கொண்டு வந்திருக்கோம். காஷ்மீர் இணைக்கப்படும் சொன்னா இணைச்சிருக்கோம். அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்படும் சொன்னா கட்டிருக்கோம். நாங்க எதை வராதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். நாங்க இந்தி கட்டாயமாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பிரச்சனை? இந்தி கட்டாயமாக்குனா நாங்களே எதிர்ப்போம். தமிழ்நாடு பிஜேபி எதிர்ப்போம். இந்தி கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா தமிழ்நாடு பிஜேபி எதிர்ப்போம். அதே மாதிரி 8 தொகுதிகள் குறையும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சா தமிழ்நாடு பிஜேபி அதை எதிர்ப்போம். கூட்டத்துல கலந்து கற்பனையா நீ பொய்யா குற்றச்சாட்டு சொன்னா எப்படி கலந்துக்க முடியும்? சீமானோட கூட்டணி வைக்கிறது, சீமானோட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு காலையில பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் கையெழுத்து இயக்கத்துக்கு போகும்போது கைது செய்யப்படுறாங்க. தேச குற்றமா பண்றாங்க. அவங்க கேட்டிருக்காங்க தீவிரவாதியா பயங்கரவாதியா. மக்கள்கிட்ட போய் நாங்க மத்திய அரசாங்கம் சட்ட கூட்டத்திற்கு கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியில இந்தி கட்டாயம் இருந்துச்சு, மோடிஜி அதை எடுத்திருக்காரு. நாங்க இந்திய நாட்டுடைய மொழியில ஏதாவது ஒண்ணு எடுத்து படிங்க அப்படின்னு கேட்கிறோம். இதுக்கு ஆதரவு கேட்கிறோம். விருப்பப்படுறவங்களும் கையெழுத்து போடப்படாது, விருப்பப்படாதவங்க போறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை போலீஸ் உடனே கண்ணால் அடிக்கிறதுக்கு இவனே தயார் பண்றாங்க. அரசாங்கமே கண்ணால் அடிக்கிறதுக்கு தயார் பண்ணி அங்க கண்ணோடு அடிக்கிற ஆள்னு காமிச்சுட்டு அரசு திட்டமிட்ட ஏற்பாடு.